இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ரெட் கேபேஜ் லீவ்ஸ், மீத்தேல் ஆரஞ்சு, ஆனியன் க்ளோ. இது எது சம்பந்தப்பட்டதுன்னா ஆயில் ஃபேக்டரி இண்டிகேட்டரா, ஆசிட் பேஸ் இண்டிகேட்டரா, நேச்சுரலான ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு கேட்குறாங்களா? முதல்ல இது கொஸ்டின் எது சம்பந்தப்பட்டதுன்னா பிஹெச் சம்பந்தப்பட்டது. பிஹெச்ல என்னன்னா ஒன்னு ஆசிடா இருக்கா இல்ல வந்து ஒரு கரைசல் பேஸா இருக்கானா பாக்குறதுக்கு என்னன்னா பிஹெச் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்யூஷனுக்கு வந்து என்னன்னா நிறைய இண்டிகேட்டர் நிறங்காட்டிகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்க நிறங்காட்டிகளை வந்து 3 டைப்பா பிரிப்பாங்க. ஒன்னு என்ன சொல்லணும், நேச்சுரலான இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சிந்தட்டிக்கான இண்டிகேட்டர். சிந்தட்டிக் லேப்ல ஹியூமன் வந்து தயாரிக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆல் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஆல் ஃபேக்டரி. ஆல் ஃபேக்டரி ஒண்ணு கிடையாது, ஸ்மெல் வந்து சேஞ்ச் ஆகுற மூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறங்காட்டி வந்து தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப நிறங்காட்டிகள் அப்படின்னு சொல்றோமா, அதுல 3 இது சொல்றாங்க. ஒன்னு நேச்சுரல், சிந்தட்டிக், ஆல்ஃபாக்டரி. ஆல்ஃபாக்டரி என்பது ஸ்மெல், வாசனை பொறுத்து. இப்ப ஒரு லிட்மஸ் பேப்பர் இருக்கு, ஒரு கரைசல் இருக்கு. அந்த கரைசலுக்குள்ள அந்த லிட்மஸ் பேப்பரை போட்டு நான் எடுத்தேன் அப்படின்னா அந்த லிட்மஸ் பேப்பரோட கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன், ஓகே இது வந்து ஆசிட் இருந்தது பேஸா மாறி இருக்கு, இல்ல பேஸா இருந்தது ஆசிடா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா. அதே மாதிரிதான் என்னன்னா ஒரு கரைசல் இருக்கு. அந்த கரைசலுக்குள்ள வந்து நான் ஆனியனை தூக்கி வெங்காயத்தை தூக்கி போட்டேன்னா வெங்காயத்தை தூக்கி போட்டு நான் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வெங்காயத்துல ஸ்மெல் இருந்துச்சுன்னா அது பேஸ் ஆயிருக்கு. ஸ்மெல் இல்ல, இன்னும் ஸ்டில் வந்து அந்த ஆனியனோட ஸ்மெல்லே இருந்துச்சுன்னா அது இன்னும் ஆசிடா இருக்குன்னு சொல்லி வந்து இது பண்ணுவாங்களாம். இதெல்லாம் என்ன நிறங்காட்டிகள். நேச்சுரலா இருக்கிறதுக்கு முக்கியமான என்ன சொன்னா டர்மரிக் அண்ட் வந்து லிட்மஸ். சிந்தட்டிக் என்ன சொன்னா மெத்தில் ஆரஞ்ச் அண்ட் வந்து நாப்தலின். ஆல்ஃபாக்டரிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆனியன் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு என்ன சொல்லலாம், ஈஸியா வந்து மேட்ச் பண்ணிடலாம். அப்ப என்ன வரும், ரெட் கேபேஜ். அதாவது கேபேஜ்னா என்ன, முட்டைக்கோசு. முட்டைக்கோசு என்ன, நேச்சுரலான வந்து ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர். ஏன்னா கேபேஜ் முட்டைக்கோசு இயற்கையிலே கிடைக்கும், அதனால நேச்சுரல் ஈஸியா போடலாம். ஒண்ணுக்கு என்ன வரும், சி வரும். ரெண்டாவது மெத்தில் ஆரஞ்சு வந்து என்னன்னா நம்ம ஹியூமன் லேப்ல தயாரிப்பாங்க, அதனால என்ன சொல்லுவாங்கன்னா இது ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் சொல்லுவாங்க. ஆனியன் அப்படின்னு வந்தாவே ஆல்ஃபாக்டரி. அப்ப ரெண்டுக்கு ஏ வரணும். ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். சரி அடுத்து போமா. ஈவன் இங்க பாருங்களேன், அந்த நேச்சுரல் இண்டிகேட்டர்ல கொஞ்சம் டெப்தா நான் சொல்லியிருப்பேன். ரெட் கேபேஜ் லீஃப் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிகேட்டரா யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும்னா ரெட் கலரா சேஞ்ச் ஆகும் இந்த ஆசிட் சொல்யூஷன்ல. பேசிக் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா கிரீன் கலர்ல வந்து சேஞ்ச் ஆகும். இதன் மூலம் வந்து அது என்ன சொல்யூஷன் சொல்லி வந்தனா கண்டுபிடிச்சுக்குவாங்க. அதே மாதிரிதான் டர்மரிக் ஆத்துல வச்சுக்கோங்க.